இல்ல அவங்க வந்து சீமானால 8 முறை கருக்கலைப்பு செஞ்சாங்கன்றத நான் தான் வந்து அவங்க என்கிட்ட சொன்னதன் அடிப்படையில் நாங்க தான் அதை வந்து வெளிக்கொண்டு வந்தோம். சாட்டை முருகன் வீரலட்சுமி இப்படிதான் பணம் பறிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் செய்வாங்க மிரட்டி. உங்களை ஏன் அவங்க எதிரியா பார்க்கணும்? ஏன்னா நான் உண்மையான தமிழ் தேசியவாதி, அவங்க போலி தமிழ் தேசியவாதி. எனக்கு சீமான பழி வாங்கறதுக்கு விஜயலட்சுமி தேவை கிடையாது. எனக்கு சீமான அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா எதிர்க்கிறதுக்கு எனக்கு விஜயலட்சுமி தேவை கிடையாது. பெரும் கட்சி உங்களை ஏற்கிறதுனாலதான் இப்படி இந்த இதுவே நீங்க விஜயலட்சுமி இது. அப்ப கூட இருக்கிறானுங்க பாத்தீங்களா அந்த அல்லக்கைங்க, அவனுங்களா சொல்லி தர மாட்டானுங்களா? இப்ப நான்லாம் அவங்க கூட இருந்தேன்னு வைங்க, இந்த விஷயம் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காது. வீரலட்சுமி மிரட்டி இதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் இதுன்ட்டு விஜயலட்சுமி அப்படி பேச வச்சாங்க. ஆமா, அவங்க சொல்றாங்களா மிரட்டினாங்கன்னு சொன்னா பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி தமிழக முன்னேற்ற படை நிறுவன வீரலட்சுமி சந்திப்பவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் சீமானியினுடைய முதல் மனைவி விஜயலட்சுமியானு கேட்குறாங்க. உண்மையில் அவங்க முதல் மனைவி தானே? உங்களுக்கு தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதாவது நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து என்னை தொடர்பு கொள்வதற்கு முன்பாகவே வந்து சீமான் அவர்களுடைய முதல் மனைவி நடிகை விஜயலட்சுமி தான் சொல்லிட்டு அவங்க அதுக்கான அடிப்படை ஆதாரத்தோட அவங்க நீதிமன்றத்திலே கொடுத்துருக்காங்க. தினந்தோறும் நாட்டு மக்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து சீமான் அவர்கள் மீது வந்து அவங்க புகாரை கொடுக்குறாங்க 2011. அந்த 2011 புகார் கொடுத்துட்டு அவங்க திரும்ப பெறுறாங்க வலசரவாக்கம் காவல் நிலையத்தில். அது திரும்ப பெறத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடா பெரியசாமின்னு நினைக்கிறேன் நேம், அவர் மூலியமா வந்து அந்த புகாரை வந்து திரும்ப பெறுமா, அரசியலில் இந்த பாலியல் புகார் நீ கொடுத்தீங்கன்னா அரசியலில் சீமான் அவர்களுக்கு வந்து மிகவும் பின்னடைவு ஏற்படும், அதனால் வந்து நீங்கள் திரும்ப பெறணும். அப்போ நான் திரும்பப்பட்டால் அப்போ என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? இவன் நம்பி என் வாழ்க்கையை இழந்துட்டேன், என் பொருளாதாரத்தை இழந்துட்டேன், என் உடைமைகளை இழந்துட்டேன், என் கற்பை இழந்துட்டேன். இத்தனை முறை வந்து கருக்கலைப்பட்டது நான் வெளிக்கொண்டு வந்துடுது. நீங்களா எத்தனை முறையா? இல்லை, அவங்க வந்து சீமானால 8 முறை கருக்கலைப்பு செஞ்சாங்கன்றத நான் தான் வந்து அவங்க என்கிட்ட சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் தான் அதை வந்து வெளிக்கொண்டு வந்தோம். அப்போ தடா பெரியசாமி அவர்கள் வந்து சீமான் அவர்கள் மீது கொடுத்த அந்த வழக்கை வந்து புகார் மனுவை வந்து திரும்ப பெறுங்க, சீமான் அவர்கள் வந்து உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓ, ஆல்ரெடி அவங்க மதுரையில் திருமணம் பண்ணியாச்சு, மாலையை மாற்றிக்கிட்டாங்கன்னாவே நம்ம தமிழ் கல்ச்சரில் வந்து அது பாதி திருமணத்துக்கு அது திருமணமாகவே அதை ஏற்றுப்போம் நம்ம. இவங்க புகாரை திரும்ப பெறணும்னா, அதாவது ஊர் அறிய மக்கள் அறிய வந்து இவங்க இது அம்மி மதித்து அருந்ததி பார்த்து உங்களை திருமணம் செஞ்சுப்பாரு, அதெல்லாம் திரும்ப பெறுங்கன்னொடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயலட்சுமி சரி நம்மளால் வந்து நம்முடைய கணவர் வந்து அரசியலில் வந்து பின்னடைவு ஏற்படக்கூடாது அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலும் விஜயலட்சுமி வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப குழந்தைத்தனமான உள்ளம் கொண்டவங்க. அவங்க சொன்ன உடனே தன் மாமாவுக்கு வந்து இப்படி ஒரு நிர்பந்தத்தை நம்ம வந்து உண்டு பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவர் மேலே அந்த அன்பின் காதலின் அடிப்படையில் அவங்க வந்து 2011 வந்து திரும்ப பெற்றாங்க. ரெண்டாவது வந்து இப்போ காவல் நிலையத்தில் எங்களை தொடர்பு கொண்டு வந்து 2023 ஃபஸ்ட்டு உங்களை எப்போ தொடர்பு கொண்டாங்க, அவங்க எதனால தொடர்பு கொண்டாங்க, அது மெயின் இல்லையா? ஆமா, இந்த கேஸில் நீங்க ஒரு விட்னஸ் ஆக போறீங்க. இந்த கேஸில் நீங்க விட்னஸ் இல்லை, அவங்க தான் அவங்களுடைய அந்தரங்க விஷயத்துல இருந்து அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் துயரங்கள், அவங்களுக்கு நடந்த பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் தாக்குதல், அவங்க இழக்கப்பட்ட பொருளாதாரம் உடைமைகள், இது எல்லாமே வந்து இன்ச் பை இன்ச்சா டாப் டு பாட்டம் வந்து முழுமையா என்ன ஒரு சகோதரியா ஒரு உடன்பிறப்பா கூட பிறந்த தங்கியா நினைச்சு என்கிட்ட பகிர்ந்துக்கினாங்க. பகிர்வதற்கு முன்பாக வந்து 2023 என்னுடைய எண்ணை வந்து யார்கிட்டயோ கேட்டு வாங்கி நான் இந்த மாதிரி விஜயலட்சுமி பேசுகிறேம்மான்னொடனே நம்மளுக்கு யாருன்னு தெரியல. இப்போ விஜயலட்சுமின்னு நடிகை விஜயலட்சுமினாலும் என்னால் தெரியல. ஏன்னா அதிகப்படியாக நான் சினிமாலாம் பார்க்க மாட்டேன், படம்லாம் பார்க்குற பழக்கம் கிடையாது. ஏதாவது படம் பார்க்கணுன்னா கூட ஏதாவது நல்ல அந்த த்ரில்லிங் படம், அதாவது க்ரைம் படம் எதனா இருந்தால் நான் பார்ப்பேன் நான். அப்போ இவங்க யாருன்னு எனக்கு சடனாக எனக்கு மைண்டுக்கு வரேன்னா அவங்க நடித்த திரைப்படத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து நான்
சூர்யாவுக்கு வந்து காதலியாக நடித்தேன் அப்படின்ட்டு. அப்போ தான் தெரியும், ஓ அவங்க இப்போ நாங்களாம் அந்த ஏஜ் தானே, 90s நடந்த வந்த இது படம் தானே அது. அப்போது நாங்களாம் அந்த ஏஜ்ன்றதுனால அந்த திரைப்படங்கள் மூலிமா அவங்கள அப்போ தான் எனக்கு நினைவுக்கு வந்து, ஓ அவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்போ தான் சொன்னாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசியல் ரீதியாக வந்து அப்பத்துலேருந்து 2011 சீமானை எதிர்த்து நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்து நான் அரசியல் பண்ணேன். தமிழ் தேசிய அரசியலில் ஊழல் எதிர்த்து அந்த அம்மா எதிர்த்து தமிழ் தேசிய அரசியலில் ஒரு போலி தமிழ் தேசியவாதி தமிழ் மண்ணில் வந்து உருவாகி வராரு, பிஜேபிக்கு பி டீமாக செயல்படுறாரு அப்படின்றதுல வந்து நான் ஒரு இறங்கி அவருக்கு எதிராக வந்து கருத்தியல் ரீதியாக அரசியல் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ இவங்க என்னுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. ரெண்டாவது ஒரு பெண்ணுன்றதுனாலையும் அவங்க பாதிக்கப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஆணை நம்பி சொல்ல முடியாது, ஒரு பெண்ணை நம்பி நம்ம சொல்லணும். அவங்க நிறைய முறை வந்து ஆண்களை நம்பி தான் வந்து போய் இவர் மேலே புகார் கொடுக்க வரப்போல அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. அவங்களுக்கு இவங்களால சீமான் தரப்பு ஆட்களால் வந்து நிறைய வந்து கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் நிறைய இருந்ததுனால அவங்க யாரையுமே நம்பலை. அப்போ என்னை தொடர்பு கொண்டு பேசினதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், சரி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து என்னை வந்து ஏமாற்றிட்டாரு, எனக்கு வந்து மாதமான 50,000 பணம் தரேன்னு சொல்லி என்னை வந்து நிராயுத பாணியாக நிற்க வச்சுட்டாரு. என்னுடைய அக்காவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெராலிஸ் ஏதோ அட்டாக் ஆகி அவங்க படுத்த படுக்கையாக அவங்க அடிப்படை ஒரு பெண்களுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, மோஷன்லேருந்து யூரின்லேருந்து எல்லாமே அவங்க டைப்பரில் தான் பண்ண முடியும். படுத்த படுக்கை நான் நேரில் கண் கூட நான் பார்த்துருக்குறேன். அவங்க சேவை செஞ்சதை நான் பார்த்துருக்குறேன். எப்படின்னா எப்படி பார்த்துருக்கேன், நான் தானே இட்டு வந்தேன், நாங்கள் தானே வச்சுருந்தேன் இங்கே ஒரு மாதம். அவங்க நிறைய தொடர்பு கொண்டு வராங்க சென்னைக்கு வந்த உடனே என்னால் அவங்களுக்கு வந்து நான் வரமான்னு சொன்னாங்க. என்னால் திடீர்னு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண முடியலம்மா, நீங்கள் எதனா ஹோட்டலில் தங்குங்கன்னா நான் வந்து ஒரு மவுண்ட் ரோட்டில் அவங்களுடைய மாமாவுடைய தங்கச்சி ஜெயபிரதா இருக்காங்க இல்லையா, ஜெயபிரதா நடிகை, அவங்களுடைய ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே ஏதோ ஒரு சினிமா தேட்டருக்கு ஆப்போசிட்லேயே ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்துட்டோம்மா நீங்கள் வாங்கினோன்னே நம்ம அங்கே போனோம். அங்கே போன உடனே நாம் தமிழர் கட்சி ஆளுங்க சீமானால் வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கே மிரட்டல் வருது. விஜயலட்சுமிக்கு இங்கே நீங்கள் இடம் கொடுத்தா இங்கே வந்து ஹோட்டல் அடிச்சு நொறுக்கிடுவோம். அதான் ஐஎஸ்ஏ சொல்கிறாங்க, இண்டிஜிலியன்ட்டே வந்து நான் அவங்களை சந்திக்க போகிறப்ப வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைம்மா, இல்லை மேடம் அதெல்லாம் என்ன பண்ணலான்னு தெரியலன்னு யோசிக்கிறப்ப என்னை நம்பி இந்த மண்ணுக்கு வந்திருக்காங்க, என் தமிழ் மண்ணுக்கு. அவங்கள ஒரு தமிழ் பெண்ணு உண்மையாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்னை நாடி வரவங்கள என்னை தேடி வரவங்கள நான் கைவிட மாட்டேன். அப்போ நான் யோசித்தேன். அப்புறம் சரி நானே உங்களை வந்து பாதுகாப்பாக நான் என்னுடைய வீட்லேயே நான் உங்களை வச்சுக்கிறேன்னு சொல்லி நான் எங்கள் சித்தப்பா வீட்டில் அழைச்சிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து தங்க வச்சுருந்தோம். சென்னையில் இல்லை, ஈசிஆரில். ஆமாம். அப்போ வந்து அந்த ஹோட்டலில் வந்து வெக்கேட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து ஹோட்டல் பே பண்ணிவிட்டு வெக்கேட் பண்ணுறப்ப அவங்க அக்கா வந்து படுத்த படுக்கையாக அந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்றத வந்து அந்த நேரத்தில் தான் எனக்கு தெரிஞ்சுது. சொல்ல முடியாத ஒரு பெண்ணாக எங்களால் உணர முடியும். சொல்ல முடியாத அந்த அளவுக்கு ஒரு கூட பிறந்த அக்காவை, தாய் கூட இல்லை, அவங்க அக்காவை வந்து ஒரு சகோதரி வந்து எந்த நிலைமையில் அவங்க பாதுகாக்கிறாங்க, பாசமாக பார்த்துக்கிறாங்க, அன்பு காட்டுறாங்க. இப்போ நாங்களாம் இருந்தனா கூட அவங்கள பார்த்துக்க முடியாது எங்களால். வேறு எங்கேயாவது பார்த்துக்கிறதுக்கு ஆட்களையோ இல்லை வேறு எங்கேயாவது ஆசிரமத்திலையோ நம்மளால் விட்டு அவங்கள பராமரிக்கிறதுக்கு நம்ம ஏதோ அவங்களுக்கான ஃபீஸ் ஏதோ கொடுத்துடலாம் நம்ம அந்த ஆசிரமத்துக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் இவங்களும் எவ்வளோ மன வாழ்க்கையில் வந்து சீமானால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆமாம் அது பகிர்ந்துக்கிட்டாங்க. இல்லை இவங்களோட விஷயத்த சொல்லிடுறேன். அந்த சூழ்நிலையில் இவங்களை நாங்கள் வெக்கேட் பண்ண வரப்போ அந்த ரூம் உள்ள அந்த அளவுக்கு வந்து ஒரே ஸ்மெல்லு, நம்மளால் உள்ளேயே போக முடியல. அப்போ நம்மளால் இல்லைன்னா இவங்க 24 hours அவங்க அக்கா கூடயே இருக்கிறாங்களே, அப்போ இவங்க எவ்வளோ வந்து ஒரு மனம் இது தாங்கிட்டு உள்ளே இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப அவங்க மேலே பரிதாபம் ஆகிட்டு நாங்கள் உடனே அழைச்சிட்டு போயிட்டோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஹோட்டல்லே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சீமானால் இன்ச் பை இன்ச் அதான் அவர் சந்தித்த காலத்துலேருந்து ஒரு பட வாய்ப்புக்காக போகிறாங்க போல இருக்குது. அப்போ பட வாய்ப்புக்கு போகிறப்ப வந்து என்னோ ஒரு படம் அது மறந்துட்டேன். அப்போ இவங்க பாதிக்கப்பட்ட விஷயத்த, இவங்க அக்கா வந்து அவங்க மாமாவால் பாதிக்கப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து அவங்க அக்கா வாழ்க்கைக்காக தான் அவர்கிட்ட உதவிக்கே போகிறாங்க, இந்த அம்மா வாழ்க்கைக்காகலாம் போகல. அப்போ இவங்க வந்து நல்ல டாப்பில் இருந்த ஹீரோயின்,
உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஆமா தெரியுங்க. நடிகர் சூர்யா சகோதரர் கூட நடிக்கிறப்போ வந்து ரொம்ப டாப்ல இருந்தாங்க, நல்லா மெச்சூரிட்டா இருந்தாங்க, நல்ல அழகான பெண்ணு, நல்ல அறிவான பெண்ணு, நல்ல ஜென்டிலா இருந்தாங்க. அப்ப இவங்க அக்கா மாமா வந்து ஏமாத்திட்டு போயிடுறாரு, குழந்தையும் கை குழந்தையும் தூக்கிட்டு போயிடுறாரு. அப்ப என்ன பண்ணா, இவர் டைரக்டர். அப்பதான் இவர் ஒரு கட்சி, இந்த பெரியாரிஸ்ட், அப்ப இவர் பெரியாரிஸ்ட், இப்பதான் பெரியார் விமர்சனம் பண்றாரு. அப்போ வந்து தீகா இயக்கங்கள், பெரியாரிஸ்டுகள் போடுற மேடைகள்லாம் இவர் பேசுறதெல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அப்போ வந்து இந்த போல எங்க மாமா வந்து எங்க அக்காவுடைய வாழ்க்கையை ஏமாத்திட்டாரு, நீங்க என்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. ஹெல்ப் பண்ணலாமேம்மா, என் தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் கூப்பிட்டு வந்து உங்கள் மாமா எங்கே இருந்தாலும் நான் தூக்கிட்டு நான் உங்கள் அக்காக்கான வாழ்க்கைக்கான எல்லா இதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துறோன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசி, அப்போ தான் வந்து அவங்க அவங்க மேலே பாசம் இருக்கிற மாதிரி காதல் வலையை வந்து வலையில் விழ வச்சு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணுற நேரம் அது. ஸ்டார்டிங் அந்த நேரத்தில் விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து இப்படி தான் நடக்க போகுதுன்னு தெரியாது. இவங்க சின்ன பொண்ணு, அவர் வயசானவர், இவங்க எங்கேஜ். ஆனால் அவருக்கு வந்து வயசாகிருக்கு, ஆனால் அதை அவர் வெளியே காமிச்சிக்கல, என்ன ஏஜ்னு காமிச்சிக்கலன்னா இந்த அம்மா அப்போ பேசியிருக்க கூட மாட்டாங்க. அப்போ ஹெல்ப் பண்ணுறன உடனே இந்த விஷயமா அவங்க பகிர்ந்துக்குப்பாங்க போல இருக்கு, தொலைபேசியில் பேசிப்பாங்க. அது அப்படியே வந்து இருவருக்கும் வந்து காதலாக மாறிடுது. காதலாக மாறிட்டதுக்கு பிறகு வந்து சீமான் வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீ இல்லாமல் என்னால் உணவு சாப்பிட முடியல, நீ இல்லைன்னா எனக்கு தூக்கம் உலகமே நீ இல்லைன்னா எனக்கு பாத்ரூம் வரல, அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு கேவலமாக அந்த அக்காவை ஏமாத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து அவர் பேசி ஏமாத்திருக்கிறாரு. அவங்களுக்கும் அப்பா கிடையாது, வீட்டில் எந்த ஆண் துணையும் கிடையாது, அம்மா அக்கா மட்டும்தான். அம்மா வயசானவங்க, அவங்களும் இப்போ லேட்டஸ்ட்டாக இறந்துட்டாங்க அவங்க பெங்களூரில் இருக்கிறப்ப. அப்போ திருமணம் பண்ணிங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னா நீங்களும் சினிஃபீல்டு டைரக்டராக இருக்கீங்க, வந்து அம்மா கிட்ட வந்து பேசணும், நம்மளா நேரடியெல்லாம் திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க வீட்டில் வந்து பேசுகிறாரு. அம்மா கிட்ட பேசினோன்னா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாருன்னு தெரியல, உங்கள் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல, நாங்கள் எங்களுக்குன்னு யாரும் இல்லை, நாங்கள் வந்து இந்த மாதிரி நிராயுதபாணியாக நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம், நீங்கள் வந்து எனக்கு மருமகனாக இருக்கிறத விட எனக்கு மகனாகவும் நீங்கள் இருக்கணும், கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, என்னுடைய மகளை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், என் குடும்பத்துக்கு நீங்கள் மருமகனாக இல்லாமல் மகனாகவும் இருக்கணும்னு அந்த அம்மா பேசுகிறாங்களாம், விஜயலட்சுமி அவங்க தாயார். அப்போ இல்லைம்மா, நான் உனக்கு மருமகனுக்கு விட நான் உனக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் மகன், அப்புறம் தான் உங்களுக்கு நான் மருமகன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஏமாத்தி இருக்கிறது பேசி, அந்த அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்திட்டாரு. அப்போ இவருக்கு இவருக்கு வந்து கொஞ்சம் பண உதவியெல்லாம் பண தேவைலாம் ஏற்பட்டிருக்கும் போது இந்த அம்மா கிட்ட விஜயலட்சுமி அவங்க கிட்ட விஜயலட்சுமி கிட்ட பணம் இருந்து. ஆமா, அதான் சொல்றேன்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நடிக்கிறாங்க, அடுக்கடுக்கு அவங்க வேற வேற படத்துல, ஏதோ தெலுங்கு படத்துல, கன்னட படத்துல, நிறைய படத்துல அவங்க அப்ப வந்து ஷூட் போயிட்டு இருக்குது, அவங்க நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நிறைய ஜுவல்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, இவங்களுடைய பேக்கப்ல யாரும் இல்லை, இதுதான் சான்ஸு, அந்த குடும்பத்துக்குள்ள உள்ள இறங்கி அந்த குடும்பத்தை அழிக்கிறது இல்லாமல், அந்த பொண்ணு வாழ்க்கை அழிக்கிறது இல்லாமல், அவங்க பொருளாதாரத்தையும் நம்ம கேட்டால் யாரும் நம்மளை வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்து அந்த விஜயலட்சுமி அவர்கிட்ட இருந்துக்கிற பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறாரு. பக்கா பிளான் பண்ணி தான் இறங்குறாரு, பிளான் இல்லாமலாம் இறங்க முடியாது. இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இன்வால்வ் ஆகி வராங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரும் அண்ணனோ மாமனோ மச்சானோ சித்தமனோ பெரியப்பனோ என்ன ஏதுன்னு கேட்போம். ஆமா, இல்லாத குடும்பத்தில் என்ன பண்ணுவோம், நீயே ராஜா நீயே மந்திரி, நீ யாரையும் வந்து நீதான் உன்னதான் மகனான்னு அவங்க கேட்கறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு மகனும் கிடையாது. அப்ப பிள்ளை இல்லாத ஒரு குடும்பத்துல உன்னை பிள்ளையா பாக்குறப்ப நீ என்ன பண்ணணும், யாரும் ஆதரவு இல்லாதப்ப ஆதரவு கிடைக்கிறப்ப ஒரு பெரிய இதுதான் அவங்களுக்கு. அப்ப சீமான் அவர்கள் தான் அவங்களுக்கு பண உதவி கொடுத்து அவங்களுக்கு உதவி இருக்கணும். ஆனா அதுக்கு மாறா இவர் பணத்தை அபகரிச்சிருக்கிறாரு விஜயலட்சுமி கிட்ட இருந்து. ஆமா, அந்த விஜயலட்சுமியோடைய கற்பசூராடி இருக்கிற, அவங்களுடைய உடைமைகளே பறிச்சிருக்கிற, அவங்களுடைய பண பொருளாதாரத்தை பறிச்சிருக்க, அவங்களுடைய நகைகளையும் பறிச்சிருக்கிற. அப்ப இவங்களுக்குள்ள வந்து திருமண கணவன் மனையாவும் வேற வாழ்ந்துருக்குறாங்க. எப்படி திருமணம் செஞ்சிடறாங்க. எப்படி செய்யறாங்கன்னா வந்து 2009 ஏதோ நினைக்கிறேன், இவர் ஏதோ பொதுக்கூட்டத்தில் வந்து பேசிட்டு, அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுனதுக்காக வந்து பொதுக்கூட்டத்தில் பேசினாரு இல்லை வேற ஏதோ வழக்கா என்னன்னு தெரியல, அந்த வழக்கில் வந்து அவர் ரிமாண்ட் ஆகி சிறைக்கு போயிடுறாரு. சிறையிலேருந்து பிணையில் வெளியே வரப்போ கண்டிஷனுக்காக மதுரையில் வந்து கண்டிஷன் கையெழுத்து லோக்கல் ஸ்டேஷனில் போட சொல்லுவாங்க இல்லையா, அப்போ கையெழுத்து போகிறதுக்காக மதுரையில் போய் தங்குறாரு. அப்போது மதுரையில் தங்குறப்ப இவருக்கு வந்து தனியாக போய் தங்குறதுனால இவங்க சென்னையில் இவங்க இங்கே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு இவரு, நான் தனியாக இங்கே இருக்கேன்,
எனக்கு ரொம்ப மன அழுத்தம் ஏற்படுது. 2009 வந்து அதாவது நம்ம தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனார் அவர்களுடைய மரணம் ஏற்பட்டிருக்கு அவரு அப்படின்ற தகவல் வந்து வெளியானதுனால எனக்கு ரொம்ப மன அழுத்தம் ஆயிடுச்சு. தலைவர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு இவரே சொல்லிடுறாரு. தலைவர் போனாரா இல்லையான்னு இன்னும் யாருக்கும் தெரியல. இவரா வந்து தலைவர் போயிட்டாரு அப்படின்ட்டு இவரா வந்து பேசி அவங்கள வந்து மன அழுத்தமா இருக்கு, எனக்கு வந்து உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு, உன் தோளுல சாஞ்சு அழணும்னு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு இவரே ஃப்ளைட் புக் பண்ணி மதுரையில வர வைக்கிறாங்க. இவரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருக்காரு. அப்போ மதுரையில இவர் கண்டிஷன்ல கையெழுத்து போறப்ப வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறாங்க. போறப்ப கூட வந்து அமீர் அண்ணா இருக்காங்க, டைரக்டர் அமீர் அண்ணா கூட இருக்காங்க அப்படின்னு எனக்கு விஜயலட்சுமி அவர்கள் தான் சொன்னாங்க. அவர் இருந்தாரா என்னன்னு நமக்கு நேரில் பார்க்கல, அவங்க சொன்னது இதுதான் இது. அப்ப மீனாட்சி அம்மன் கோவில்ல போயிட்டு இவங்க சாமி கும்பிட போறப்ப வந்து இவர் பெரியாரிஸ்ட் இல்ல, அதான் கேக்குறேன், அவர் பெரியாரிஸ்ட் எப்படி சாமி கும்பிட வர கருவறைக்கு கிட்ட போல கருவறைக்கு வெளியே நிக்கிறாரு. இறங்கி போறாரு, போக முடியாது கருவறைக்குள்ள இல்ல, அதாவது மூலஸ்தானத்துக்கு. ஆமா, இதுல வந்து இவங்க கும்பிடுறப்ப இவர் வெளியே நிக்கிறாரு, காம்பவுண்டுக்கு வெளியே நிக்கிறாரு. விஜயலட்சுமி சாமி முன்னாடி சும்மா வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக வெளியே நிக்கிறாரு. இந்த அம்மா சாமி கும்பிட்டு வரப்ப 2 மாலையோட வந்துடுறாங்க. யாரும் வாங்கிட்டு கூட இருந்த தம்பிங்க எல்லாம் மாலையெல்லாம் வாங்கி வந்துடுறாங்க, தாலியை வாங்கி வந்துடுறாங்க. அப்ப 2 பேரும் மாலையை மாத்திக்கிறாங்க கோவில் வாயிலே, அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து மாலையை மாத்திக்கிறாங்க. மாங்கல்யம் வந்து அப்பயே கட்ட சொல்லிக்கிறாங்க. நான் பெரியாரிஸ்ட், கோவில் உள்ளலாம் வரக்கூடாது, ஒன்றும் கிறிஸ்துவ, நான் கிறிஸ்டின்ஸ் வேறு, நான் எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் தெரிஞ்சால் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, நம்மளுடைய மத பிரகாரம் வந்து நம்ம கிறிஸ்துவ சர்ச்சிலையும் எங்கே தான் நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காருன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ இவங்க சரி மாலையை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றுங்க, கோவில் சன்னிதானத்துக்குள்ளே இருக்கிறோம், நம்ம முதல்ல 2 பேரும் மாலையை மாற்றிப்போம், அப்புறம் பேசிப்போம் அப்படின்னோடனே மாலையை மாற்றிக்கிறாங்க. மாலையை மாற்றிக்கிட்டாவே இருவரும் ஆணும் பெண்ணும் அது வந்து முழுமையான 99% அது திருமணம் சினிமாலாம் இல்லை, உண்மை. அதில் வந்து எந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் கிடையாது. அப்போ மாலை மாற்றிக்கிறப்ப இவங்க ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறாங்க, அது அவரோட மொபைல்லே வாங்கி வச்சுன்னு இருக்காரு. அவரு கொடுக்கல, நான் வச்சுக்கிறேன், மாமாவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வச்சுக்கினாங்க, அவரு வச்சுக்கிட்டாரு. மாங்கல்யம் கட்டியே ஆகணும் இவங்க வந்து கம்பல் பண்ண உடனே காரில் உட்காந்துட்டு காருக்கு வெளியே, கோவிலுக்கு வெளியே, நீங்கள் உள்ளே தானே வரமாட்டீங்க, நீங்கள் கிறிஸ்டின்றீங்க, எங்களுடைய இந்து முறைப்படி நீங்கள் வெளியே வச்சு எங்களுக்கு தாலி கட்டிடுங்க, நம்ம அப்புறமா வந்து உங்கள் கட்சி தம்பிங்களுக்கு சொல்லி, நம்ம உறவினர்கள் சொல்லி, தமிழ் மக்களுக்கு சொல்லி, நம்ம அதுக்கப்புறம் ஒரு மண்டபத்துலேயே நம்ம திருமணம் செஞ்சுக்கலாங்க, நம்ம இப்போ கணவன் மணியாக வாழ்ந்துருக்குறோம், அதனால வந்து இவங்க உசாரா என்ன பண்ணியிருக்காங்க, மாங்கல்யம் கட்டுங்கன்னு உடனே இவங்க வெளியே கோவிலுக்கு வெளியே கட்ட சொல்கிறப்ப வந்து இவர் கட்ட மாட்டேன்னு இருக்காரு. அப்போ நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டு, நான் வந்து கிறிஸ்டின், நான் கட்ட முடியாதுன்னு சொல்லி தாலியை பிடிங்கி விசிறு வச்சுட்டு இருக்காரு. சரி கட்டாம நான் வந்து வீட்டில் வந்து நம்ம போயிட்டு எங்கள் தலைவர் பிரபாகரன் அவருடைய தலைமையில தான் நம்ம வந்து அவருடைய புகைப்படம் முன்னாடி தான் நான் திருமணம் பண்ணிக்கணும், அவருக்கு தகவல் சொல்லணும், நம்ம அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து இவர் பேசினோடனே இவங்க சரி நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் நமக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாக வந்துட்டு இருக்காங்க. சரி மாலை தான் மாற்றிட்டாங்களா, அதுக்கப்புறம் இவங்க கணவன் மனைவியா மதுரையிலே ஹோட்டல்லையே வாழ்ந்துருக்குறாங்க. அதன் பிறகு வந்து இவர் கண்டிஷன் கேன்சல் ஆகிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. அவங்க கட்சி அலுவலகத்தில் அடிக்கடி உணவு சமைச்சு எடுத்து போய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் போய் அங்கே போய் இருக்கிறது, அவங்க ஆறுதலாக இருக்கிறது எல்லாம் இவங்க எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து சீமானுடைய சுயரூபம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சீமானை பார்க்கறதுக்கு அலுவலகம் போகிறப்ப தேன்மொழின்ற ஒரு பொண்ணு வேற உள்ளே வரா. அப்போ விஜயலட்சுமி வந்து தேன்மொழி கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் யாருமா இங்கே ஆஃபீஸ் வரீங்க அப்படின்னா, என் பேர் தேன்மொழி, அவங்களும் சமைச்சு எடுத்துன்னு போகிறாங்க போல இருக்கு சாப்பாடு ஏதோ அவருக்கு. இவர் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்கிறாரு பாருங்க. விஜயலட்சுமி கிட்டேயும் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு அவங்க கூடயும் கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்குறாங்க. தேன்மொழி கூட வந்து இவங்களுக்கு தெரியாமல் என்கேஜ்மெண்ட் வந்துருக்குது. நிச்சயதார்த்தம் வந்து தேன்மொழி கூட வந்து யாருக்கும் தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிச்சயதார்த்தம் பண்ணது வந்து சில டைரக்டருங்களுக்கு தெரியும். அவங்க பேர் நான் சரியா ஞாபகம் இல்லை, சொல்லவும் விரும்பல. அப்போ விஜயலட்சுமி அவர்கள் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அண்ணே என்னண்ணே நான் வந்து சீமன் அவர்களை வந்து நான் எனக்கு தெரியவே தெரியாது, இது போல் தேன்மொழின்ற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தமாச்சு, அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது அப்படின்னு இவங்க வேற ஒரு டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ வந்து ஆமாம்மா என்னம்மா பண்ணுறது, உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், நீ சொன்னால் நீ உன்னுடைய ரியாக்ட் இருக்கும், நீ என்ன எதனா பண்ணிக்க போறியான்றது எங்களுக்கு பயம் ஆயிடுச்சுன்னொன்னே இவங்களுக்கு தலையில் பெரிய அணுகுண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுது. அப்போ தேன்மொழி விசாரிக்கும் போது ஆமாம் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நான் அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அந்த அம்மா வேற சொல்லுது. அப்போ இவங்களுக்கு சடனாக இவங்களுக்கு வந்து கோவம் வந்து சீமானுக்கிட்டே நேரில் போய் பேசுகிறப்ப அடிக்கிறாரு போட்டு, விஜயலட்சுமியை போட்டு அடின்னு அடித்து வெளுக்கிறாரு.
கட்சி ஆபீஸ்க்குள்ள கட்சி ஆபீஸ்லயோ இல்ல அவங்க வீட்லயோ தெரியல, அடின்னு அடி வெளுக்குறாங்க போல இருக்கு. இவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே, நீங்க ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்களேன்னா இவர் அதை பத்தியே பேசாத, அந்த டாப்பிக்கே எடுக்காத, எடுத்தினா நான் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு வெளுக்கிறது பொழுது இவர். அவங்க அந்த பயத்தில் அமைதியாக இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கேப் ஆயிடுது, பேச்சுவார்த்தை இல்லாமல் இவங்க வந்து ரெண்டு பேரும் பிரியலை. இவங்க இந்த கோவத்தில் இவங்க இருக்கிறாங்க. இவர் இதான் சான்ஸ்னு அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. கொஞ்சம் கட்சி வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்பதான் வந்து போன்ல தொடர்பு கொண்டு பேச கொள்ள வந்து அப்புறம் இவங்க 2011 தான் புகாரே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டாரு, திருமணம் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து வாழ்ந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி நான் வந்து எல்லாரும் முன்னாடி உனக்கு திருமணம் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வந்து ஒரு 5-6 பேர் அந்த ட்ராக்லயும் போது இந்த ட்ராக்லயும் போது திருப்பியும் இப்ப சீமானுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் பிரச்சனை வந்ததே ஆல்ரெடி அவங்க அந்த இது கல்யாண திருமண வாழ்க்கை, அந்த இல்லற வாழ்க்கை அது வந்து ஒரு ஜென்னுனா போயிட்டு தான் இருந்துச்சு. ஒரு நாள் இவங்க சீமானை பார்த்துட்டு வெளியே இப்படி வராங்க, தேன்மொழி இப்படி உள்ள போறாங்க. அப்ப நீங்க யாருன்னு ஏதோ கட்சியில இருந்து வராங்க இல்ல வேற ஏதோ சினிமா துறையில இருந்து வராங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா சீமான் நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணு, நிச்சயமான பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு எப்படி இருக்கும், மனைவிக்கு அப்பதான் இவரோட சுயரூபம் தெரிஞ்சுதான் அவங்க வந்து அதுக்குள்ள விஜயலட்சுமியுடைய மொத்த சொத்து அபகரிச்சு எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, எல்லாம் மொத்தம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவ்வளவு பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு அப்புறம் தான் எங்களை தேடி வந்து 2023 வந்துதான் இந்த விஷயம் இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து அவங்க சொன்னதுதான் அப்படியே புகாரா வந்தது. ஆமா, நீங்க வந்து உங்க ஈசிஆர் கொண்டு போய் வச்சு இது இருக்குங்க. அப்போ வந்து சாட்டை முருகன் வந்து நீங்க திண்டுக்கல் வீரலட்சுமியா எதுன்ட்டு ஒரு வியாசார்பாடி வீரலட்சுமின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு 2 இது எந்த வீரலட்சுமின்ட்டு, அதாவது நான் எந்த வீரலட்சுமி, நான் என் பேர் கி வீரலட்சுமி தான். மிரட்டில் அவங்க சீமான் அவர்கள் வந்து மிரட்டினதுனால தான் அவங்க வாபஸே வாங்கினாங்க. அவங்க வந்து அன்னைக்கு கூட சொல்லலை, அவங்க பயந்துக்கிட்டு அவங்க அக்கா வர அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, அவங்க வந்து ரொம்ப முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க அவங்க. அப்ப அக்காவை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மிரட்டினாலோ இல்லை பாசமாக பேசினாலோ போக தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாரும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க என் மேல ஒரு விமர்சனங்களை வச்சுட்டு போறாங்க. ஆமா, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆமா, அதை நான் பெருசா சாட்டை முருகன் வீரலட்சுமி இப்படிதான் பணம் பறிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் செய்வாங்க மிரட்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இப்ப வீரலட்சுமி பணம் பறிக்கிறதுக்காக பண்ணனா, வீரலட்சுமி வந்து நடிகை கஸ்தூரி மேல புகார் கொடுத்தேன், அவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்களா? திருவள்ளூர் மாவட்டத்துடைய முன்னாள் மாவட்ட ஆட்சியர் ஊழல் பண்ணாங்க, மோசடி பண்ணாங்க, ஃபோர்ஜரி பண்ணாங்கன்னு அவங்க மேலே புகார் கொடுத்தேன். மகேஸ்வரி ரவிக்குமார் அவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்களா? அதே போல் வந்து பிஜேபியோடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் அவங்க மேலே புகார் கொடுத்தா, அவங்க என்ன கொடுத்தாங்களா? ஒரு கமிஷனரை வந்து ஒரு ஏடிஜிபி எல்லண்டோ ஏடிஜிபி அருண் சாரை வந்து இழிவாக பேசினாங்க, பெண் காவலர்களை இழிவாக பேசினா, சவுகு சங்கர் மேலே புகார் கொடுத்தேன், அவர் எனக்கு என்ன பணம் கொடுத்தாரா? உங்களையே அவங்க எதிரியாக பார்க்கணும். ஏன்னா நான் உண்மையான தமிழ் தேசியவாதி, அவங்க போலி தமிழ் தேசியவாதி, அவங்க பிஜேபியோட பி டீமு, எனக்கு எந்த பி டீமும் கிடையாது, நான் யாருக்கும் அடிமை அரசியல் செய்ய மாட்டேன். அதனால ஒரு நேர்மையான ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெண் அரசியல் கட்சி, பெண் தலைவர் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு பெண் வரா அப்படின்றது அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியல, அவங்களால என்னை ஏற்றுக்கவே முடியல. அப்போ இவங்க வீரலட்சுமி வந்து அரசியல் காலத்தில் ஒரு அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா வீரலட்சுமியால் நம்மளுடைய அரசியலுக்கு பங்கம் விளைவிக்கும், வீரலட்சுமியால நம்மளுக்கு அரசியல் வாழ்க்கையே நம்மளுக்கு வந்து கேள்விக்குறியா போய் நிக்கணும்னு பயப்படுறாங்க. இதுதான் ரீசனே, வேற எந்த ரீசனும் கிடையாது. எனக்கு சீமான பழி வாங்கிறதுக்கு விஜயலட்சுமி தேவை கிடையாது, எனக்கு சீமான அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா எதிர்க்கிறதுக்கு எனக்கு விஜயலட்சுமி தேவை கிடையாது. சார், இன்னொன்று குற்றச்சாட்டு, உங்களை பின்னாடி இருந்து சில கட்சிகள் இழுக்கிறது, பெரும் கட்சி உங்களை இழுக்கிறதுனாலதான் இப்படி இந்த இதுவே நீங்க விஜயலட்சுமி இது சீமான் வந்து எந்த அளவுக்கு அந்த விஜயலட்சுமி அவர்களை வந்து ஏமாத்தினாங்கன்னு நான் ஆதாரத்தோடு நான் வந்து மீடியா முன்னாடி நாட்டு மக்களுக்கு, அவங்களால முடியலனாலும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன வந்து விஜயலட்சுமி கிட்ட இருந்து பிரிக்கணும்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, இப்ப கூட என்ன கேட்கறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சவர்கிட்ட வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கான நிவாரணமும் நீதி தானே கேட்கறாங்க. நீங்க நல்ல ஒரு தலைவனா இருந்தா, நல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவனா இருந்தா, பெண்களுக்கு பாதுகாப்பை நீங்க வந்து பெற்றுத்தர்ற ஒரு தலைவனா இருந்தா, நீங்க உங்களுடைய கட்சியில வந்து 50க்கு 50 பாதிக்கு பாதி நீங்க கேண்டிடேட் போடுறீங்களே, எம்பி எலெக்ஷன்லயும் எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் எல்லாத்துலயும் 50-50 போடுறீங்க. அப்ப தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு நம்ம காரணமாயிட்டோம்.
அப்ப கூட இருக்கிறானுங்க பாத்தீங்களா அந்த அல்ல கைங்க, அவனுங்களா சொல்லி தர மாட்டானுங்களா? இப்ப நான்லாம் அவங்க கூட இருந்தேன்னு வைங்க, இந்த விஷயம் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காது. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைக்கான நிவாரணத்தை நீதியும் பெற்று கொடுத்திருப்போம். இவங்க அப்படி கிடையாது. சீமான் அவர்களுக்கும் சீமான் கூட இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இல்ல அவங்க இல்ல விஜயலட்சுமி வீடியோ வெட்டிருக்கு, ஆடியோ வெட்டிருக்கு. இதே மாதிரி வீரலட்சுமி என்ன மிரட்டி இதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் இதுன்ட்டு என்கிட்ட இருந்து அதே இல்ல பிளாக்மெயில் அவங்க கிட்ட என்ன பணம் இருக்கு விஜயலட்சுமி கிட்ட? இல்ல எதிராளி கிட்ட இருந்து அவங்க எதிராளி யாரு? சீமான் குத்துருவாரு எனக்கு. இல்ல நீங்க அப்படிதானே சொல்லி அவருக்கு எனக்கு என்னங்க பணம் கொடுக்க வேண்டிய இருக்குது? வீரலட்சுமி அப்படிதானே விஜய் அததான் சொல்றல. அவங்க என்ன சொல்லிருக்காங்க இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு? விஜயலட்சுமிய வந்து சீமான் வந்து பகிரங்கமா மிரட்டினால வாபஸ் வாங்கியிருக்காங்க. இப்ப நீதிமன்றம் சொல்லிச்சாலே திரும்ப நீங்க அந்த கேள்வி கேக்குறீங்களே. விஜயலட்சுமி அப்படி பேச வச்சாங்க. ஆமா அவங்க சொல்றாங்களா மிரட்டினாங்கன்னு சொன்னா பேசுவாங்களா பேச மாட்டாங்களா சொல்லுங்க? அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. என்னுடைய பாதுகாப்புல இருந்து அவங்க மீறிட்டாங்க. இப்ப ஹோட்டல்ல இருந்து முதல்ல வந்த உடனே என்னதான் வீடு பார்த்து சொன்னாங்க. அப்ப நாங்க வந்து அவங்களுக்கு அடிப்படை தேவையான செலவுகள், அவங்களுக்கு எல்லா செலவுமே அதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது. நீங்க கேட்கறதுக்காக நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணுக்காக சொல்றேன். நம்ம இந்த கையில கொடுத்தோம்னு வைங்க, நம்ம வந்து அது பேசக்கூடாது. அதுதான் நம்மளுடைய கல்ச்சர். அப்ப அவங்களுக்கு எல்லா உதவியும் நம்ம செஞ்ச உடனே நம்ம வீட்டுல இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, மறுநாள் வந்து சம்மன் போட்டு அத புகார் கொடுத்து ஒரு வாரத்துல வந்து சம்மன் போட்டு வலசரவாக்கம் காவல் நிலையத்துல விசாரணைக்கு வர சொல்லிடுறாங்க சீமானை. அப்ப சீமானை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லா சேட்டலைட் டிவில இருந்து எல்லா வலைவலியிலும் போட்டாச்சு இந்த பாலியல் புகார்ல சீமான் அரெஸ்ட்னு. அப்ப ஊட்டியில பொதுக்கூட்டம் நடக்கிறப்ப போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணதான் போறாங்க. அது எங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்ப உடனே என்ன பண்றாங்க, அன்னைக்கு நைட்டு தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ண ஊட்டி பொதுக்கூட்டத்துக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து விஜயலட்சுமிக்கு வந்து சாட்டை துணைமுருகன் ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து வீரலட்சுமி வந்து உங்களை வச்சு வந்து இது பண்ணுது, அரசியல் பண்ணுது, அது பண்ணுது, இன்னும் பண்ணுதுன்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி அவங்கள வந்து பயங்கலத்தி என்னென்ன பேசுனாங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்க 2 பேருக்குள்ள பேசுனா உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து எனக்கு இந்தமா சாப்பாடு கொடுக்கல, என்ன அது செய்யலை, என்ன அதாவது நான் சும்மாவே வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னு வைங்க, எனி டைம் வந்து என்னோட அலுவலகத்துல வந்து அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். விஜயலட்சுமி வந்து கொஞ்சம் மனம் தெளிவில்லாதவர், மனநிலை பாதிச்சவர்ன்ட்டு சொல்றாங்களே, அப்படி இருக்கிறப்ப இந்த கேஸ் நிற்கிறதுக்கு நீங்க பேசுற வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க துளி அளவும் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா கிடையாது. அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. சொல்றான் பாருங்க மனநிலை பாதிக்க, அவன் தான் இப்ப மனநோயாளியா இருக்கிறான். இப்ப யாரு சொல்றானோ விஜயலட்சுமி அவர்களை மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்ப அவன் தான் இன்னைக்கு மனநோயாளியா இருக்கிறான். அந்த மனநோயாளிகளாலதான் இன்னைக்கு சீமானுடைய வாழ்க்கை சீரழிய போகுது. நீ சீமான் செபஸ்டியன் சைமன் தான் அவரோட பேரு. சீமானா அவர் வந்து மாத்திக்கிட்டு இப்ப வந்து இந்துவா கன்வெர்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு. ஆமா, சைமானா கிறிஸ்தவரா இருந்து இப்ப சீமானா செந்தமிழன் சீமான், அப்பா பேர் செபஸ்டியன்ற புள்ளதான் அப்பாக்கு வந்துச்சு. அப்பா தான் பிள்ளைக்கு வந்து பேர் சூட்டுவாங்கன்னு பேரு. இவரு அப்பனுக்கே இவரு பேர் சூட்டி இருக்கிறாரு. முருகர் பக்தர் இல்லையா? அது எப்போ பக்தரு? அப்பனுக்கே எப்ப பக்தரு? நீ பெரியாரிஸ்ட், நீ கோயிலுக்குள்ளேயே போக மாட்ட. இப்ப எப்படி முருகர் பக்தரு? எப்படி நெத்தியில உங்களுக்கு குங்குமம் போட்டு வந்தது? நாங்கெல்லாம் பரம்பரையா, நாங்கெல்லாம் வந்து தலைமுறையா, நாங்கெல்லாம் அதாவது நாங்களாம் இந்து குடும்பம். நாங்க கூட அந்த அளவுக்குலாம் பட்டடிக்கல, பொட்டு வைக்கல. நீ கிறிஸ்தவரா இருந்து நேத்து காலையில வந்து சீமானா இந்துல கன்வெர்ட் ஆனாரா என்ன தெரியல, சீமானா மாறின உடனே வந்து வெளியில நெத்தியில பொட்டு வைக்காம வர்றது கிடையாது. சீமான் இந்த விஜயலட்சுமி வழக்குல சிறைக்கு போவதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கா? பாலியல் குற்றவாளியா இருக்கிறாரு, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா? அவர் பாலியல் விஜயலட்சுமி இது நீங்க ஒன்னா இருந்து அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? இல்ல, இந்த தமிழ் மண் வந்து இந்த தமிழ் மண்ணில் தமிழ் பெண்கள் பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகி, பாலியல் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இந்த தமிழ் மண் வந்து காப்பாத்திருக்குது. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து எதிரான தீர்ப்பு இந்த மண்ணு கொடுக்காது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக தான் இந்த மண்ணும் இந்த நீதியும் நிற்கும். அதை பாதிப்பை ஏற்படுத்தினவனுக்கு கண்டிப்பா இந்த மண்ணு, இந்த மக்களும், இந்த நீதி தேவதையும் தண்டனை கண்டிப்பா வந்து தருவாங்க. இதுதான் வரலாறு. அவங்க கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த கணவன் மனைவியா வாழற சூழ்நிலையில கூட அவர் வந்து பாலியல் ரீதியான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஒரு பெண்ணு வந்து சம்மதிச்சாதான் அந்த பெண் கூட இன்னைக்கு வந்து கணவன் மனைவியா வாழ முடியும். கருவுற்று இருப்பாங்களா? அதுக்கான வாய்ப்பு அதான் கருவுற்று இருக்காங்க. அந்த கருவை வந்து இவர் கலைச்சிருக்கிறாரு.
ஒரு வாட்டி எத்தனை அவர் ஒரு 7 முறை 6 முறை கலைச்சிருக்காரு நாங்க அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கான இதுவும் எவிடன்ஸும் அவங்க வச்சிருக்காங்க. கரு கலைக்கப்பட்டதற்கான எவிடன்ஸ் இருக்கு. ஒரு பொண்ணு எத்தனை முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டான்னு இப்ப இருக்கிற மருத்துவ இந்த டெக்னாலஜில அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்காம அதனாலதான் அரசு மருத்துவமனையில விஜயலட்சுமி அழைச்சிட்டு போயிட்டு மருத்துவ பரிசோதனை செஞ்சாங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இதெல்லாம் உண்மை போல் இருக்கிறது. உண்மை போல் இருக்குதுல நான் உண்மையா இருந்தா மட்டும்தான் நான் வருவேன். மேம், பல விஷயங்கள் உங்ககிட்ட விஜயலட்சுமி பகிர்ந்துகிட்டது, ஜெம் டிவிக்கோடு பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி மேம். நன்றி.